ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீரூஸ் கிச்சன் டைமில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பக்கோடாவுக்கே டஃப் கொடுக்குற பன்னீர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோள மாவு கூட சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். 1/2 டீஸ்பூன் ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக கசூரி மெட்டி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட் பன்னீரை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிப்பியை நான் இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக இன்றைக்கி மின்ட் சட்னி தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பன்னீரில் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னொரு பன்னீர் ஸ்லைஸை வச்சு நம்ம சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த மின்ட் சட்னியோடைய லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பன்னீர் ஸ்லைஸஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பன்னீரெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குட்டீஸ்லாம் இப்போ சம்மர் வெக்கேஷனில் இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு தரணும்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங்கில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பன்னீரில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. இல்லை நம்ம ஓமம்லாம் சேர்த்துருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளமும் வராது. சிக்கன் பக்கோடாவுக்கு ஈக்குவலாக ஒரு பக்கோடா செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பன்னீர் பக்கோடாவை ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் பக்கோடா ரெடி. இதில் நான் மின்ட் சட்னி பதிலாக நீங்கள் கெச்சப் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.